வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 2 இல்லாட்டி 3 சேர்த்தா போதும். அடுத்தது 2 பல் பூண்டு மட்டும் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது எடுக்கும். ஏன்னா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கினா தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் நம்ம பருப்பு புளி எதுவுமே சேர்க்கலை. அதெல்லாம் சேர்க்காமலே சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சதால் சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை வடை குழி பணியாரம்க்குலாம் அட்டகாசமான காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். Thank you so much for watching.